ஒரு வழியா மக்கள் எல்லாருமே காத்துட்டு இருந்த SA20 ஆக்ஷனுக்கான ஷார்ட் லிஸ்ட்டை இப்போ அஃபிஷியலாக வந்து SA20 தரப்புலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஷார்ட் லிஸ்ட்டுன்னு சொல்ல முடியுமா தெரியல கைஸ். ஏன்னா வந்து ஷார்ட் லிஸ்ட்டில் நான் எப்படி இருக்குன்னு நினச்சேன்னா மார்க்கி செட்டு, பேட்டர்ஸு, பவுலர்ஸ்னு தனித்தனியாக அழகாக வந்து கொடுப்பாங்கன்னு நினச்சா அவசரமாக ப்ரிப்பேர் பண்ண ஒரு லிஸ்ட் மாதிரி தான் இருக்குது. எனிவே 541 பிளேயர்ஸ் பார்த்தா இப்போ ஹேமர் கீழே போக போகிறாங்க. ஸோ 541 பிளேயர்ஸ், அதாவது 800 பிளேயர்ஸ் கிட்டத்தட்ட வந்து SA20 ஆக்ஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் தான் பேசியிருப்போம். இப்போ 541 பிளேயர்ஸாக வந்து அதை கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரையும் பற்றி கண்டிப்பாக நம்மளால பேச முடியாது இல்லையா? அதனால கண்ட்ரி வைஸ் யாரெல்லாம் வந்து டாப் பிளேயர்ஸாக இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கண்டிப்பாக இருக்கும். வீடியோ கிளிக் தட்டிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 800 பிளேயர் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ண வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அதில் 541 பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து 300 ஆர் சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ் அண்ட் 241 பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ். யூஆல்னோ இந்த வருஷத்துக்கான SA20 வந்து ரூக்கி டிராஃப்ட் சிஸ்டம் வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பதிலாக எல்லா ஸ்குவாட்ஸ்லையுமே 2 under-23 பிளேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த 2 under-23 பிளேயர்ஸுமே வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர்ஸ் தான் இருந்தாங்க. ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன் இல்லையா, 300 சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர்ஸ் வந்து இந்த ஆக்ஷன்ல இருக்காங்க அப்படின்னு. அந்த 300ல 133 பிளேயர்ஸ் பார்த்தா இந்த under-23 கேட்டகரிக்குள்ள வருவாங்க. ஆப்கானிஸ்தான்ல இருந்து 19 பிளேயர்ஸ் பார்த்தா வந்து ஷார்ட் லிஸ்ட் செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ இதில் நோன் ஃபேஸஸ்னு பார்க்கறப்போ கரீம் ஜனத் சொல்லலாம் அண்ட் ரஹமுல்லா குர்பாஸ் அண்ட் வக்கார் சலாம் கீல், இந்த மாதிரி சில பிளேயர்ஸ்லாம் வந்து பிட்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. BBL இஸ் கிளாஷிங் வித் SA20ன்ற காரணத்தினால ஆஸ்திரேலியாவிலேருந்து வெறும் 2 பிளேயர்ஸ் தான் ஷார்ட் லிஸ்ட் ஆகியிருக்காங்க. ரெஜிஸ்டர்டு லிஸ்ட் நம்ம பார்த்துருப்போம். அதில் வந்து ஒரு 3 பிளேயர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ ஒரு 2 பிளேயர்ஸ் தான் ஷார்ட் லிஸ்ட் ஆகியிருக்காங்க. ஸோ டார்சி ஷாட் அண்ட் பீட்டர் ஹட்சோக்லு. பங்களாதேஷ்லேருந்து 14 பிளேயர்ஸ் ஷார்ட் லிஸ்ட் ஆகியிருக்காங்க. இதில் ஒரு பிக் நேம்னா ஷகிப் அல் ஹசனோட நேம் வந்து இருக்கு. ஸோ ஷகிப் அல் ஹசன் இப்போ ஃபர்ஸ்ட் பங்களாதேஷி பிளேயர் டு பிளே இன் SA20 மாறதுக்கான சான்சஸுமே இருக்கு. அண்ட் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான பிளேயர்ஸ் லைக் லித்தன் தாஸ், மெஹதி ஹசன் மிராஜ் அண்ட் முஸ்தபிசுர் ரஹ்மான் மாதிரி பிளேயர்ஸ்மே ஷார்ட் லிஸ்ட் ஆகியிருக்காங்க. இங்கிலாந்து தான் ஹையஸ்ட் கான்ட்ரிபியூட்டர். கிட்டத்தட்ட 150+ பிளேயர்ஸ் பண்ண இங்கிலாந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. இப்போ 97 பிளேயர்ஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகியிருக்காங்க. நம்ம ரீசெண்டாக போஸ்ட் பண்ண ஒரு வீடியோ வந்து ஜார்டன் காக்ஸ் அண்ட் சோனி பேக்கரை பத்தி பேசியிருப்போம். அவங்க 2 பேருமே வந்து ஷார்ட் லிஸ்ட்ல இருக்காங்க. ப்ரீவியஸா நம்ம JSK ஸ்குவாட்ல இருந்த லூஸ் டூப்ளே அவருமே இந்த லிஸ்ட்ல இருக்காரு. JSK சின்ன தலை நிறைய பேர் அவரை சொல்லுவாங்க. JSK ஃபேன்ஸோட ஃபேவரட் பிளேயருமே அவரு. கண்டிப்பா நம்ம மேனேஜ்மெண்ட் ஒன் ஆஃப் த ஆப்ஷன்ஸ் லூஸ் டூப்ளே கண்டிப்பா வச்சிருப்பாங்க. ஜேமி ஓவர்டனோட ட்வின் பிரதர் கிரேக் ஓவர்டனுமே லிஸ்ட்ல இருக்காரு. தென் மோயின் அலி அவருமே பார்த்தா இருக்காருங்க. ஸோ அவர் மேலுமே கண்டிப்பா நிறைய டீம்ஸ் இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் ஜிம்மி ஆண்டர்சன், அலெக்ஸ் சேல்ஸ் அண்ட் ஜேசன் ராய் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான சீசன்ட் கேம்பெயினர்ஸ்மே லிஸ்ட்ல இருக்காங்க. நிறைய பேர் ஹையா ரேட் பண்ற ஒரு பிளேயர் வந்து ஸ்டீஃபன் எஸ்கெனசி, இவருமே லிஸ்ட்ல இருக்காருங்க. ஒயிட் பால் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லலாம். ஸோ T20ஸ்ல வந்து நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. அக்ரெசிவான பேட்டர். T20 பிளாஸ்ட்ல ஃபார் a very long time மிடில் செக்ஸ் கிளப்பை வந்து லீட் பண்ணியிருப்பாரு. இப்போ ரீசெண்டாக தான் ஸ்டெப் டவுன் பண்ணியிருப்பாரு அண்ட் லேக்கஸ்டர்ஷயர் அப்படிங்கிற அந்த கிளப்பை ஜாயின் பண்ணியிருப்பாரு. BBL The 100 மாதிரி ஒரு சில பிரான்ச்சைசி லீக்ஸ்மே பிளே பண்ணியிருக்கிற காரணத்தினால இந்த வருஷத்துக்கான SA20 கண்டிப்பா இவர் எதிர்பார்க்கலாம்னு நம்புறேன். இங்கிலாந்தோட பங்காளிஸ் அயர்லாந்துல இருந்து 5 பிளேயர்ஸ் ஷார்ட் லிஸ்ட் ஆகியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஜாஷ் லிட்டில் IPL குஜராத் டைட்டன்ஸ்க்காக பிளே பண்ணியிருப்பாரு மேட்சஸ். ஸோ அவர் வந்து இருக்காருங்க. அண்ட் அதே சமயத்தில் ஹாரி டெக்டர், இவருமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேட்டர். அயர்லாந்து இந்தியாவுக்கு எதிராக வந்து 2022 சீரிஸ் பிளே பண்ணப்போ ஃபர்ஸ்ட் T20ல வந்து கிட்டத்தட்ட 60 ரன் வந்து ஹாரி டெக்டர் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. ஸோ டீசென்டான ஒரு பேட்டர் தான் இந்த ஹாரி டெக்டர். பட் ஐ டோன்ட் திங்க் அயர்லாந்துலேருந்து எந்த ஒரு பிளேயருமே வந்து பிட்ஸ் அட்ராக்ட் பண்ண போகிறது கிடையாது. இன்கேஸ் பிட்ஸ் கிடைச்சா ஐ எம் வெரி ஹாப்பி தான். அசோசியேட் நேஷன்ஸ் லைக் நமீபியா, நெதர்லாண்ட்ஸ் அண்ட் நேபாளிலேருந்து ஒரு சில பிளேயர்ஸ்லாம் வந்து லிஸ்ட்டில் இருக்காங்க. நேபாள் இஸ் a huge கிரிக்கெட் லவிங் நேஷன். அவங்களுக்கு வந்து கிரிக்கெட் ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்க. ஸோ அங்கேருந்து திபேந்திரா சிங் ஐரி, இவர் வந்து டாப் ஆர்டர் பேட்டருங்க. ஸோ இவர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு அண்ட் இப்போ ஷார்ட் லிஸ்ட்டுமே ஆகியிருக்காரு. நேபாளிலேருந்து ஒரு சூப்பரான ஸ்பின்னர் வந்து இருந்திருப்பாரு பாஸ்ட்ல, சந்தீப் லமிச்சான்னு. கரண்டாக கூட பிளே பண்ணிட்டு இருக்காருன்னு தான் நினைக்கிறேன். பட் ஒரு சில கேஸ்ல மாட்டிக்கிட்டதுனால அவரோட கரியரே வந்து ஸ்பாயில் ஆகிருச்சு. நியூசிலாந்துலேருந்து 6 பிளேயர்ஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகியிருக்காங்க. ஸோ டக் பிரேஸ்வெல், ஸ்காட் கூகுலின், டாம் ப்ரூஸ், மைக்கேல் ரிப்பான், கோரி ஆண்டர்சன், டெவான் கான்வே. ஸோ கோரி ஆண்டர்சன் வந்து USA-க்கான அந்த சிட்டிசன்ஷிப்பை வாங்கியிருப்பாரு அண்ட் இப்போ கரெக்டாக USA நேஷனல் கிரிக்கெட் டீமுக்காக தான் பிளே பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இந்த லிஸ்ட்டில் வந்து அவரை நியூசிலாந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஏன்னு தெரியல. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி டெவான் கான்வேயுமே லிஸ்ட்டில் இருக்க போகிறோம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். எஸ், அவருமே லிஸ்ட்டில் இருக்காரு. ஸோ இவர் தான் வந்து ஒன் ஆஃப் த பிக் நேம்ஸ்னு சொல்லலாம் இந்த SA20 ஆக்ஷனில். தென் ஸ்காட்லாண்ட் அண்ட் UAE-லேருந்துமே ஒரு சில பிளேயர்ஸ்லாம் வந்து இருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ்லேருந்து 28 பிளேயர்ஸ் பண்ண ஷார்ட் லிஸ்ட் ஆகியிருக்காங்க. கண்டிப்பாக பிக் நேம்ஸ்னு யாரையும் சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பிளேயர்ஸ் பண்ண வந்து BBL அதுக்கு
அதுக்கப்புறம் ILT20 ப்ளே பண்ணுறதுக்கு போயிட்டாங்க. ஈவன் ஷிம்ரன் நெட்மேர்லாம் வந்து ILT20 தான் ப்ளே பண்ண போகிறது. இந்த SA20 ஆப்ஷனுக்கு அவர் ரெஜிஸ்டர் பண்ணல. ஷமார் ஜோசப், மேத்யூ ஃபோர்ட், ஆண்ட்ரே ஃப்ளெச்சர், ஓடியன் ஸ்மித் அண்ட் நம்ம CSKோட ஸ்குவாட்ல 1 சீசன் இருந்த டாமினிக் ட்ரேக்ஸ் அவருமே பார்த்தீங்கன்னா இருக்காரு. USAலேருந்து 16 பிளேயர்ஸ் ஷார்ட் லிஸ்ட் ஆகியிருக்காங்க. a very good number for an associate nation. so players like ஸ்மித் பட்டேல், கால்வின் சாவேஜ், முகமது மோசின், சுபம் ரஞ்சானின்னு சொல்லிட்டு நம்ம TSKோட பட்டாளமே இங்க இருக்கு. கண்டிப்பா நம்ம சூப்பர் கிங்ஸ் மேனேஜ்மெண்டோட ரெக்வெஸ்ட்ல தான் கால்வின் சாவேஜ், முகமது மோசின் அண்ட் சுபம் ரஞ்சானி மாதிரி ஒரு சில பிளேயர்ஸ்லாம் வந்து ரெஜிஸ்டர் அண்ட் ஷார்ட் லிஸ்ட் ஆகியிருக்காங்க. கால்வின் சாவேஜ்க்கு நம்ம JSK கிட்ட இருந்து ஒரு பிட் விழுந்தா கூட நான் ஆச்சரியம் பட மாட்டேன். ஸ்ரீலங்காக்கு வந்தா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட். மதிஷா பத்திரனா ஆக்ஷனோட ஷார்ட் லிஸ்ட்ல கிடையாது அண்ட் ஆஃப் கோர்ஸ் அவர் ரெஜிஸ்டருமே பண்ணல. மோஸ்ட்லி பத்திரனா அண்ட் ஒரு சில ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கான ரீசன் பண்ணா இப்போ லங்கா பிரீமியர் லீக் வந்து அக்டோபர் மாசம் ஆரம்பிக்கிறது. அக்டோபர் மந்த்ல அதை ப்ளே பண்ணிட்டு திரும்ப டிசம்பர் மந்த்ல SA20 ப்ளே பண்ணணும்னா அது வந்து ஹெக்டிக் ஷெட்யூலா இருக்கும். SA20 ப்ளே பண்ணிட்டு திரும்ப வந்து இன்டர்நேஷனல் கமிட்மெண்டா T20 வேர்ல்ட் கப் முன்னாடி வந்து நிற்கும். அதனால வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் பிளேயர்ஸ்க்கு. அதனால தான் வந்து நிறைய ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் வந்து வெறும் LPல மட்டும் ப்ளே பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப T20 வேர்ல்ட் கப்க்கு ஃபுல் ப்ரிப்பேர்டா வருவாங்க. நம்ம JSKோட லாஸ்ட் சீசன் ஸ்குவாட்ல வந்து மதிஷா பத்திரனா வாஸ் நாட் த ஒன்லி ஸ்ரீலங்கன் பிளேயர். நம்ம மகேஷ் தீக்ஷனாவுமே வந்து ஸ்குவாட்ல இருந்திருப்பாரு. இப்போ அவருமே வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகியிருக்காரு. தீக்ஷனாவை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான சில நேம்ஸ் சொல்லிட்டு யாருமே கிடையாது ஸ்ரீலங்காலேருந்து. நோட்டபிளான நிறைய ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான SA20 மிஸ் அவுட் பண்றாங்க. நுவான் துஷாரா, மதிஷா பத்திரனா அண்ட் மனிந்து அசரங்கா. இந்தியாவிலேருந்து பியூஷ் சவுலா, சித்தார்த் கௌல் அண்ட் அங்கித் ராஜ்புட்னு சொல்லிட்டு ஒரு சில இந்தியன் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. டு பி ப்ரிசைஸ் 13 பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க அண்ட் பாகிஸ்தான்லேருந்து 40 பிளேயர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. இவங்கலேருந்து ஒருத்தர் கூட வந்து ஆக்ஷனுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகல. ஃபைனலாக சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வரும் 300 பிளேயர்ஸ் ஷார்ட் லிஸ்ட் ஆகியிருக்காங்க. இதுக்கு ஒரு தனி வீடியோவே போஸ்ட் பண்ண முடியும். அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேரை பத்தி பேச வேண்டியது இருக்கு. முடிஞ்சா கமிங் டேஸ்ல அதை பத்தியுமே கண்டிப்பா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிடலாம். எந்தெந்த இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் கண்டிப்பா நம்ம வாட்ச் அவுட் பண்ணலாம் அப்படின்னு. கிட்டத்தட்ட 541 பிளேஸ் ஆக்ஷன்ல இருந்தாலும் 2 பிளேஸ் பக்கம் தான் எல்லாரோட கண்ணுமே இருக்க போகுது. எய்டன் மார்க்ரம் அண்ட் டெவால் பிரஸ். இவங்க 2 பேர் எந்த டீமுக்கு சோல்ட் ஆக போறாங்க அதுதான் இந்த ஆக்ஷனோட ஹெட்லைன்ஸாவுமே இருக்க போகுது. அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் டெவால் பிரஸ் ஆர் எய்டன் மார்க்ரம் கண்டிப்பா டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் ஆர் பிரெக்டோரியா கேபிட்டல்ஸோட ஸ்குவாடை நீங்க எதிர்பார்க்கலாம். குவிண்டன் டிகாக் யூஸ்ட் டு பி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் ஓபனர்ஸ் இன் வேர்ல்ட் கிரிக்கெட். ஆனா இப்போ ஒரு ஆக்ஷன் இருக்கார் அப்படிங்கறதே நம்ம நிறைய பேருக்கு சொல்லி தான் தெரிய வைக்க வேண்டியதா இருக்கு. நம்ம முன்னாடியே ஒரு வீடியோல பேசின மாதிரி தான் நிறைய டாப் சவுத் ஆப்பிரிக்கன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆர் அவைலபிள் இன் திஸ் ஆக்ஷன். ஜெரால்ட் கோஜி, ஆண்ட்ரே பர்கர், லிசார்ட் வில்லியம்ஸ்னு நம்ம JSKோட ப்ரீவியஸ் ஸ்குவாட்ல இருந்து எல்லாருமே இந்த ஆக்ஷன்ல இருக்காங்க. அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தம் JSK பைபேக் பண்ண யோசிப்பாங்க. டெவால் பிரஸ், லெஹாண்ட்ரே பிரெட்டோரியஸ், குவெனா மஃபாக்கா, கீகன் லயன் கெஷை இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அண்டர் 23 கேட்டகரியில தான் வருவாங்க. தென் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பேட்டர் கார்னல் எஸ்தூர்சன். இவர் பார்த்தீங்கன்னா 24 இயர் ஓல்ட் சவுத் ஆப்பிரிக்கன் யங் எமர்ஜிங் பேட்டர். லாஸ்ட் 2 எடிஷன் 2024 அண்ட் 2025 சீசன்ல பார்த்தீங்கன்னா MA கேப்டனுக்காக ப்ளே பண்ணியிருப்பாரு. அதுவும் எஸ்பெஷலி 2025 சீசன்ல பார்த்தீங்கன்னா 5 இன்னிங்ஸ்ல வந்து 138 ரன் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. டெஃபினட்டா MA கேப்டன் இவர் பைபேக் பண்ண பார்ப்பாங்க அண்ட் MA கேப்டன் கிட்ட 0 RTM லிஃப்ட் அது கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ கைஸ் இந்த வருஷத்துக்கான SA20 மெகா ஆக்ஷன் பத்தி உங்களுக்கு ஒரு சின்ன ஓவர்வியூ கொடுத்திருப்பேன் நம்புறேன். உங்களுக்கு ஃபுல் லிஸ்ட் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நாட்கள் முன்னாடி ஆஷனா CPL அண்ட் 100 பத்தி பேசியிருப்பாரு ஒரு வீடியோல. அதை பத்தி நம்மளே வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம். அதாவது ஆஷனா 2 பிளேஸ் மென்ஷன் பண்ணி பேசியிருப்பாரு அந்த வீடியோல. ஜார்டன் காக்ஸ் அண்ட் சோனி பேக்கரை பத்தி அண்ட் CPL இருந்துமே ஒரு சில பிளேஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம், செக் அவுட் பண்ணி பாருங்க. இப்போ அந்த வீடியோட பார்ட் 2 அவர் போஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோல ஆஷனா மென்ஷன் பண்ணியிருக்கிற பிளேயர் வந்து CSK கண்டிப்பா போவாங்கப்பா அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. ஸோ டெவான் கான்வே அண்ட் ரச்சின் ரவீந்திராக்கு பதிலாக CSK இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஓப்பனருக்கு கண்டிப்பா போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ CPL கலக்கிட்டு இருக்கிற டிம் சைஃபர்ட்டை பத்தி தான் ஆஷனா மென்ஷன் பண்ணியிருக்காரு. டிம் சைஃபர்ட் இந்த CPL செயின்ட் லூசியா கிங்ஸ்க்காக ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ 7 இன்னிங்ஸ்ல 277 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இப்போ ரீசெண்டா நடந்த ஒரு கேம்ல செஞ்சுரியுமே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வருஷத்துக்கான CPL 3rd ஹையஸ்ட் ரன் ஸ்கோரரா டிம் சைஃபர்ட் தான் இருக்காரு. அஃப்கோர்ஸ் CSK அண்ட் நியூசிலாந்து ஹேவ் அ லாங் கனெக்ஷன் டியூ டு ஃபிளெமிங். அதனால வந்து டிம் சைஃபர்ட்டுக்குமே ஆக்ஷன்ல CSK போறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஆஷனா மென்ஷன் பண்ணியிருக்காரு. இஃப் டெவான் கான்வே இஸ் ரிலீஸ்ட் பை CSKல வந்து ஓவர்சீஸ் விக்கெட் கீப்பர் இல்லாமே போயிடும். அதனால டிம் சைஃபர்ட் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓவர்சீஸ் விக்கெட் கீப்பர் பேக்கப்பா இருக்காருப்பா அப்படின்னு உங்களால சொல்லிக்க முடியும். IPL 2025ல RCBயோட ஸ்குவாட்ல வந்து டிம் சைஃபர்ட் இருந்திருப்பாரு. as a replacement of ஜேக்கப் பத்தலா ஜாயின் பண்ணியிருப்பாரு. டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்டா தான் ஜாயின் பண்ண காரணத்தால கண்டிப்பா RCB அவர் ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால வந்து டிம் சைஃபர்ட் will come to the auction. ஸோ நீங்க ஆஷனா சொன்னதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? டிம் சைஃபர்ட் CSKக்கு வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஸ், பை.